Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. பசிபிக் சூறாவளி வளையத்தில் அமைந்துள்ள வியட்நாம் மற்றும் பிலிப்பைன்ஸ் நாடுகள் இரண்டும் உலகின் மிகவும் சூறாவளியால் பாதிக்கப்படக்கூடிய நாடுகளில் ஒன்றாகும். மேலும் உச்ச புயல் காலங்களில் தொடர்ந்து பெரும் இழப்புகளை சந்திக்கின்றன. கல்மேகி இந்த ஆண்டு தென் சீன கடலில் உருவான 13வது சூறாவளியாகும். இந்த ஆண்டில் உருவான மிகவும் சக்தி வாய்ந்த புயல் இது என கூறப்படுகிறது. ஏற்கனவே கடந்த வாரத்தில் வரலாறு காணாத மழையுடன் பெரும் வெள்ளத்தை ஏற்படுத்தி பிலிப்பைன்ஸையே புரட்டி போட்டுள்ளது. பசிபிக் பெருங்கடலில் உருவான கல்மேகி புயல் பிலிப்பைன்ஸ் நாட்டின் மத்திய பகுதி தீவுகளை கடந்து தென் சீன கடல் நோக்கி நகர்ந்தது. இதில் அத்தீவுகளில் பலத்த சூறாவளியுடன் கடும் மழை கொட்டி தீர்த்தது. இதில் பல மாகாணங்கள் வெள்ளக்காடாக மாறின. இதில் சாலைகளில் நிறுத்தப்பட்டிருந்த கார்கள், ஆற்றங்கரையோர வீடுகள் மற்றும் கரையோரங்களில் நின்றிருந்த பெரிய அளவிலான கப்பல் கண்டெய்னர்களும் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டன. கல்மேகி புயலுக்கு கிட்டத்தட்ட 114ற்கும் மேற்பட்ட மக்கள் உயிரிழந்துள்ளனர். 135ற்கும் மேற்பட்டோர் காணாமல் போயுள்ளனர். சுமார் 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். வெள்ளத்தில் சிக்கி தவித்தவர்களை காப்பாற்ற மீட்புக் குழுக்கள் விரைந்த நிலையில் அதிபர் பெர்டினாண்ட் மார்கோஸ் ஜூனியர் தேசிய பேரிடர் காரணமாக நாட்டின் அவசரகால நிலையை அறிவித்துள்ளார். பிலிப்பைன்ஸை வெள்ளக்காடாக்கிய கல்மேகி புயல் வியட்நாமுக்குள் நுழைந்து அந்நாட்டிலும் கடும் சூறாவளியாக வீச தொடங்கியுள்ளது. வியட்நாமின் தேசிய வானிலை மையம் 7 மாகாணங்களில் கடுமையான வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகள் ஏற்படும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளது. 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர். 3 மீட்டர் உயர அலைகள் டானாங் போன்ற கடலோர நகரங்களை தாக்கியுள்ளன. ஹோசிமின் நகரத்திலிருந்து சுமார் 350 கிலோமீட்டர் வடகிழக்கில் அமைந்துள்ள டக்லக்கில் சூறாவளி காற்றுக்கு மரங்கள் எல்லாம் சாய்ந்து விழுந்துள்ளன. ஹோசிமின் நகரம் மற்றும் அதன் சுற்றுப்பகுதிகளில் கடல் மட்ட உயர்வும் சைகோன் நதியில் வெள்ளமும் ஏற்படக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு நடவடிக்கையாக பள்ளிகள், விரைவு சாலைகள் மற்றும் டானாங் சர்வதேச விமான நிலையம் உட்பட 8 விமான நிலையங்கள் மூடப்பட்டுள்ளன. மீட்பு மற்றும் நிவாரண பணிகளுக்காக 2,60,000ற்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் மற்றும் மீட்பு படையினர், 6,700க்கும் மேற்பட்ட வாகனங்கள் மற்றும் 6 விமானங்கள் தயார் நிலையில் உள்ளன. கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் வியட்நாமை தாக்கிய யாகி புயலுக்கு சுமார் 200 பேர் உயிரிழந்ததும் 125 பேருக்கும் மேற்பட்டோர் காணாமல் போனதும் குறிப்பிடத்தக்கது. சுமார் 2,50,000 ஹெக்டேர் பயிர்கள் சேதமடைந்தன. கடந்த 30 ஆண்டுகளில் வடக்கு வியட்நாமை தாக்கிய மிக மோசமான புயலாக யாகி கருதப்படுகிறது. Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.